கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு. எரிகின்ற நெருப்பில் தன் தாசரை காத்தவர் இருக்கிறேன் என்கிறார், காத்திடுவார். புவி நிலை மாறினாலும் பயம் நமக்கில்லை, அலைகடல் பொங்கினாலும் அச்சம் இல்லை. எதிர்ப்புகள் சோர்வுகள் எது வந்த போதிலும் இயேசுவே தேவன் என்றே முழங்கிடுவோம். கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை தியானிக்கிறோம். அதற்கு முன்பாக 1 முதல் 8 வரை உள்ள பகுதிகளிலே அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட தன் சொந்த ஜனங்களோ ஆண்டவரை விட்டுவிட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உதறி தள்ளிவிட்டு உண்மையான கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அறிவிப்பதற்கும் பதிலாக பாகாலையும் விக்கிரகங்களையும் புறமத்து மக்கள் ஆராதித்த வண்ணமாக அதை பின்பற்றி போய் ஆண்டவரை அழைத்த ஆண்டவரை, தெரிந்து கொண்ட ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் புறமத்து ஜனங்களை தேடி செல்கிறார். ஏனென்றால் அவருடைய பார்வையிலே பாரபட்சம் என்பதே இல்லை. ரோமருக்கு எழுதின அந்த புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 12:13 சொல்கிறாரு. 12வது வசனம் 13வது வசனத்துல யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். எல்லாருக்கும் அவர் கர்த்தர். தொழுது கொள்கிற எல்லாருக்குமே என்ன பண்றாரா? ரட்சிப்பை தருகிறேங்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ஆகவே நான் உரிமை கொண்டாடி இந்த ஆண்டவர் எங்களுக்கு சொந்தமானவர், நாங்கள் என்ன பண்ணாலும் அவரை பற்றி கவலைப்பட மாட்டாரு, அவர் எங்களை நம்பி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பெருமை கொண்டிருந்தோம் என்றால் புறக்கணிக்கப்படுவோம். சாதாரண ஒரு புறமத்து மகள் அழைக்கப்பட்டு அவருடைய பணியை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் விளக்கமாக, உதாரணமாக காண்பித்திருக்கிறார். மோசே என்கின்ற பிள்ளையை தெரிந்தெடுத்த ஆண்டவர் அந்த குடும்பமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாத பெற்றோர்கள், ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாத மகன் மோசே, இது குடும்பத்தின் ஐஸ்வர்யமாக வந்தது. ஆண்டவரை தேடுகிறவர்கள் உலக பிரகாரமான ராஜாவுக்கு பயப்பட மாட்டாங்க, ராஜாதி ராஜாவுக்கு தான் பயப்படுவாங்க. ஏனென்றால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணி செய்வதற்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் அதை தெரிந்து சொல்வது அவர்கள் முன்பாக வைக்கப்பட்ட காரியத்தை மறுப்பதற்கும் அதே நேரத்தில் தெரிந்தெடுப்பதற்கும் தனி உரிமையை நம்மிடத்தில் கொடுத்துடுறார். இளையகுமாரனை போல தன் தகப்பன் அவனுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டார். தன்ட்ட உள்ள எல்லாத்தையும், அவனுக்குரிய உரிமைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ தகப்பனை விட்டு தூரம் போவதும் தகப்பனோடு அதை இருந்து அனுபவிப்பதற்கும் அவனுக்கு உரிமையை கொடுத்தாரு. அவனும் தகப்பனை விட்டு தன்னை தனிமைப்படுத்துவதுதான் நல்லது என்று சொல்லி போய் கடைசியில் தோற்று போனான். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்பை உதறி தண்டிவிட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு போனீங்கன்னா தோற்று போவீர்கள். நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சொந்த ஜனம் ஆண்டவரை புறக்கணித்து போனாலும் அந்நிய ஜனங்களை, புறமதத்து ஜனங்களை ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அவர்களை குறித்து தான் செப்பனியா 3:9-10 சொல்கிறார். 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்,
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, ஜனங்கள் எல்லாரும் யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எபிரேயர்கள் மட்டுமல்ல, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கே ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்களுக்கு சுத்தமான பாஷையை தருவேன் என்கிறார். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிற சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவர்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்ப என்னை ஆராதிக்க வருகிற ஒரு பெருங்கூட்டம் உண்டு. அவர் கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, எல்லோருக்கும் உண்மையா என் நாமத்தை தொழுதுள்ள எல்லோருக்கும் நான் ரட்சிப்பை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் பிலிப்பு வந்து சொல்லுகிறான், கிரேக்கர்கள் உண்மை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை வந்ததுங்கிறாரு. அப்ப நான் எதற்காக வந்தேனோ அதை செய்வதற்கான வேலை வந்து விட்டது. ஏனென்றால் எல்லா ஜனங்களும் என்னுடைய அண்டை தேடி வர வேண்டும், எல்லோருக்கும் ரட்சிப்பை அருள வேண்டும். என்னுடைய வேலை அதற்காகவே காத்திருந்தேன் என்று சொல்லி பிலிப்பிடத்தில் சொல்றாரு. கிரேக்கர்கள் வந்து விட்டார்கள், பார்க்க வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் வேலை வந்தது என்று சொல்வது காரணம் தான். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், எல்லா ஜனங்களுக்கும் தொழுது கொள்கிற யாவருக்கும் ரட்சிப்பை தருவேன் என்கிறார். அதனால என் சுய பெருமை, இத்தனை வருடங்கள் பணி செய்கிறேன், ஊழிய பாதையில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சரியாக செலக்ட் பண்ணி எதை தள்ளி போடணும், எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தெரிந்து கொண்டு அவர் எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வீணடித்து விடாதபடி, எப்படி இளையகுமாரன் தகப்பன் எல்லாத்தையும் அவனுக்கு சுதந்திரிக்கும்படி கொடுத்தான். ஆனால் அவனும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தூரதேசம் போவதா சுகமானது என்று நினைத்து போனான். தோற்று போய் திருப்பி வந்தான். இன்றைக்கு நாம் அப்படி இல்லாதபடி, ஆண்டவருடைய பாதத்தை விட்டு விலகாதபடி அவர் நாமத்தை தொழுது கொள்வோம். தொழுது கொள்கிற நாம் அந்த நாமத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் அழைப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய வருகை தீவிரமாக சீக்கிரமாக இருக்கும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்ற உற்சாகத்தோடு கூட இந்த நாளை துவக்குவோம். உலகத்தின் பாடுகள், சோர்வுகள் எது வந்தாலும் இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்வோம். ஆமென்.